வணக்கம். போற்றியோ நமச்சிவாயம். மலமச்சம்பட்டி நாகசக்தி நல்லபீடத்தின் சார்பாக உலக நலன் வேண்டியும் இப்பொழுது தமிழகத்தில் அவ்வப்போது ஏற்படுகின்ற பூமி அதிர்வுகளினால் ஏற்படுகின்ற மனக்குழப்பங்கள் நீங்கவும் கூட்டு வழிபாடு வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இப்பொழுது சமீப காலமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், குறிப்பாக ஈரோடு, தாராபுரம், பல்லடம், சேலம் மற்றும் திருப்பூர் அது சுற்றுவட்டார கிராமங்களின் பகுதிகளில் நில அதிர்வுகளும் பூமி நடுக்கங்களும், நிலநடுக்கம், பூமி எதிர்வு போன்ற சம்பவங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதனால் மக்கள் மிகுந்த பயபீதியுடன் காணப்படுகிறார்கள். இந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற இந்த பூமி அதிர்வை ஏற்படாமல் இருக்க வேண்டி நமது திருமணத்தின் சார்பாக ஸ்ரீ நாகசக்தியம்மன் சமத்துவ கூட்ட வழிபாடு மன்றத்தின் சார்பாக வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பூமி சாந்தி என்கின்ற ஒரு பூஜை நடைபெறுகிறது. பூமி சாந்தி பூஜையில் மகாசக்தி படைத்த விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் சர்வசக்திகளாக இருக்கின்ற பஞ்சபூதங்களாக இருக்கின்ற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற பரமேஸ்வர மூர்த்தியாக இருக்கின்ற ஸ்ரீ ருத்ரமூர்த்திக்கு, சிவபெருமானுக்கு மகாசக்தியாகவும், என் அன்னை ஸ்ரீ நாகசக்தி அம்மனுக்கு மகாசக்தி யாகமும், நவகிரக யாகமும், அஷ்டதிக்கு பாலர்களுடைய யாகமும், பஞ்சபூத யாகமும் போன்ற சிறப்பு கூட்டு வழிபாடு பூஜைகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்றது. பொதுமக்கள் அனைவரும் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு கூட்டு வழிபாட்டினுடைய சக்தியினை வெளிப்படுத்தி கூட்டு வழிபாட்டின் மூலமாக உலகம் நன்மை பெற வேண்டும் என்று வழிபாடு செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். ஏனென்றால் ஜாதி மதங்களை மறந்து நாம் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்ற கோட்பாடுக்கிணங்க நமது கூட்டு வழிபாடு சமத்துவ கூட்டு வழிபாடு மன்றத்தின் மூலமாக நாம் செய்கின்ற இந்த பூஜைக்கு இறைவன் மனமகிழ்ந்து நமக்கு ஏற்படுகின்ற மோசமான பேரிழப்பு ஏற்படாமல் காப்பாற்றுவார். ஏனென்றால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சமீப காலத்திற்கு முன்பாக தமிழகத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகின்ற வாய்ப்புள்ளது என்று ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பத்திரிகையில் செய்தி வெளியிட்டனர். அது செய்தியாக நாம் பார்த்தோம். ஆனால் அதில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டால் எவ்வளவு துன்பம் வரும் என்பதை அனுபவிக்கும் போது தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பேரிழப்பு நமக்கு ஏற்படக்கூடாது. தமிழகத்தில் ஒரு சுனாமி வந்ததற்கு ஏற்பட்ட பேரிழப்பை போல் ஒரு நிலநடுக்கமோ பூமி எதிர்வோ ஏற்படக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது பதிவாகியிருக்கின்ற அளவு 2.6 அளவில் சேலத்தில் பதிவாகியது. இது ஒரு 2.6 என்பது 2 மடங்காகிவிட்டால் நாம் இந்த தவிடுபடியாகின்ற நிலைமை ஆகிவிடும். அது போன்ற சூழ்நிலை வரக்கூடாது. ஏனென்றால் பெயரளவுக்கும் கூட பூகம்பம் என்ற பெயர் வரக்கூடாது என்று நாம் நினைப்பவர் நாம். எந்த உயிருக்கும் துன்பம் வரக்கூடாது. அப்படி துன்பம் வராமல் இருக்க வேண்டி உலக நலன் வேண்டி நமது திருமணத்தின் சார்பாக அன்னை நாகசக்தியினுடைய திருவுருளை வேண்டி நடத்துகின்ற இந்த கூட்டு வழிபாட்டுக்கு பொதுமக்கள் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி கலந்து கொள்ள அன்புடன் திருமணத்தின் சார்பாக அழைக்கின்றோம். எல்லோரும் வாழ்க. கூட்டு வழிபாட்டின் மூலமாக நல்லது நடக்கும். என் அன்னை திருவள்ளுவர் எல்லோருக்கும் இன்புற்று வாழ அருள் புரிய வேண்டும். என் அன்னை பராசக்தி எல்லோருக்கும் நல்லதை தருவாள். வாழ்க. நாகசக்தியம்மனுடைய புகழ் வளர்க. நாகசக்தியம்மனுடைய சமூக ஆன்மீக அறக்கட்டளையின் பணிகள் வெல்க. நாகசக்தியம்மன் சமத்துவ கூட்டு பிரார்த்தனையுடைய கோரிக்கைகள் வெல்க வெல்கவே. ஓம் சக்தி.